ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. 2026 மிக முக்கியமான மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரப்போகுது. அது ஆகஸ்டுடைய 21 அன்றைக்கி தமிழ் மாதம் ஆவணியுடைய 4ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஆவணியில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இப்போ வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையோடு கம்பேர் பண்ணும்போது சாதாரண வெள்ளிக்கிழமை இல்லை என்று சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? பெண்கள் அனைவரும் வருடத்துக்கு ஒரு நாளில் காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் வரும்ல, அந்த நாள் தாங்க இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆமாங்க, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு தாங்க வரப்போகுது. ஆடியுடைய கடைசி வெள்ளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிந்ததுக்கப்புறமேட்டு ஆவணியில் வளர்பிறையில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக கொண்டாடப்படும். இந்த வருடம் வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வருகிறது. ஸோ இந்த நாளில் நவமியும் வருகிறது. வரலட்சுமி நோன்பு இந்த நாளில் எப்படி கொண்டாடணும், என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிற முக்கிய ஒரு விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வரலட்சுமி நோன்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வரலட்சுமி நோன்பை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் பலமுறை வரலட்சுமி நோன்பு விரதம் இருந்து பயன் பெற்றிருப்பீங்க. ஸோ இந்த விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த விரதத்தை பற்றிய மகிமை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் வரலட்சுமி நோன்பை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வரலட்சுமி நோன்பை பற்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வரலட்சுமி நோன்பை பற்றி தெரியாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோன்பை பற்றி முழுசாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு வரலட்சுமி நோன்புடைய சிறப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். ஸோ வரலட்சுமி நோன்புடைய பூஜை செய்யக்கூடிய முறை, பலன்கள் எல்லாமே ஒன்று விடாமல் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு பெண்கள் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய அருள் வேண்டி செய்யப்படக்கூடிய விரதம் இந்த விரதம். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை நோன்பு நாளாகும். இந்த டைம் கரெக்டாக ஆவணி 4ஆம் நாள் ஆகஸ்ட் 21ஆம் நாள் இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்பட இருக்கு. மகாலட்சுமியை தனலட்சுமி, தானியலட்சுமி, தகிரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக பிரித்துள்ளனர். 8 வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் மகாலட்சுமி. திருமாலின் மார்பில் குடியிருப்பாங்க. பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம், அழகு, வெட்கம், அன்பு, புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியும் இவங்களே. வரலட்சுமி விரதம் இருப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆக்சுவலி இதுக்கு புராண கதையும் இருக்குது. அந்த புராண கதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புராண கதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சித்திர நேமி என்ற தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தால் அவள் தேவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்குபவள். ஒரு முறை அவள் பாரபட்சமாக நடந்து கொண்டதால் அன்னை பார்வதி அவளை குஷ்டராகியும்படி சாபம் கொடுத்தாள். சித்திரநமி சாப விமோசனம் கேட்டு பார்வதி காலில் விழுந்தாங்க. வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் நோய் நீங்கும் என பார்வதி அருள் செய்தாங்க. அவள் பூலோகம் ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றாள். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப ஒரு ஹைலைட்டாக சொல்லப்படுது. மகத நாட்டில் வசித்த ராணி சுசீந்திரா செல்வ வளத்தின் மமதையால் மகாலட்சுமியை அவமதித்தாள். அதனால் அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள். சுதந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைபிடித்தாள். ஸோ அதை கடைபிடித்த கொஞ்ச நாள்லே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து அந்த தாய் அவளுக்கு சகல நன்மைகளையும் அருளாங்க.
சுதந்திராவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று பலமோடு வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பலன் பெற்றதுனால இந்த நாள் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான நாளாக குறிப்பிடப்படுகிறது. ஸோ இவ்வளோ சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவரவர் குடும்ப வழக்கப்படி பூஜை செய்யலாம். பூஜைக்கு தேவையானவற்றை அருகில் வைத்து கொண்டு பூஜை தொடங்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி தேவை பிள்ளையார் பிடிக்க, அப்புறம் நுனி வாழை இலை, அரிசி, தேங்காய், எலுமிச்சப்பழம், குங்குமம், சந்தனம், புஷ்ப வகைகள் அதாவது பூ வகைகள், வெத்தலைப்பாக்கு, பழம், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அட்சதை, வஸ்திரம், மஞ்சள் சரடு, பஞ்சாமிர்தம், குத்துவிளக்கு, திருநூல், அப்புறம் நல்லெண்ணெய், தீப்பெட்டி, தாம்பலம், பஞ்சபாத்திரம், கிண்ணம், கற்பூரத்தட்டு, தூபக்கால், அப்புறம் தீபக்கால், மணி, இது எல்லாமே தேவை. ஸோ பூஜைக்கு தேவைப்படக்கூடிய இத்தனை பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ நைவேத்திய பொருட்கள் என்னென்ன வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு படைக்கணுங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வசதிக்கேற்ப இதை செய்யுங்க. ஆப்பம், வடை, பொங்கல், கேசரி இந்த மாதிரி நைவேத்தியங்கள் படைத்து கும்பத்தில் மஞ்சள் நோன்பு கயிறுகள் வைத்து பூஜை இந்த நாளில் செய்ய வேண்டும். பல வகைகளில் ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் உங்கள் வசதிக்கேற்ப வைங்க. வசதி இல்லை அப்படின்னா நான் சொன்ன இதில் ஏதாவது ஒன்று மட்டும் வைத்தா கூட போதுமானது. பூஜைக்கு முன்னேற்பாடுகள்னு சிலது செய்ய வேண்டும். வீட்டுடைய கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக அந்த இடத்தை மொழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்கணும். மண்டபத்தின் கீழ் நுனிவாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும். அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும். அரிசி, தங்கம், ரத்தனம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பணும். தீர்த்தத்தையும் நிரப்பலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் நிரப்பலாம். அதுக்கு மேலே மாவிளை கொத்து தேங்காய் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாத்தி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட 4 கரங்கள் கொண்ட மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தை மேலே வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்கணும். பூஜையுடைய முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டி கொண்டு மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி, அதனால் சொல்கிறேன். அஷ்டலட்சுமிகளோடு வரலட்சுமி சேர்த்து 9 லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிற மாதிரி நாம் ரெடி பண்ணி அவங்கள அழைக்கணும். 9 நூல் இலைகளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 9 முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைக்க வேண்டும். அதாவது 9 நூல் இருக்குல்ல, அது 9 நூல்லையுமே 9 முடிச்சுகள் போட்டு நோன்பு கயிறை சரடு மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும். விரதம் மேற்கொள்ளக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் 10:30க்கு முன், ராகு காலத்துக்கு முன் நீங்கள் அம்மனை வீட்டுக்கு அழைத்துடணும். ஸோ அம்பாளை வீட்டுக்கு அழைத்து விரதம் இருந்து பூஜை செய்யணும். எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னங்களாகிய தீர்க்கக்கூடிய விநாயகரை ஃபஸ்ட்டு பூஜித்து பிறகு வரலட்சுமி பூஜையை செய்ய வேண்டும். அஷ்டலட்சுமிக்கும் விருப்பமான அருகம்புள்ள சிலையின் மீது தூவி பூஜை செய்வது நல்லது. பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம், கடகரத சோத்திரம், மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்கணும். அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு தேங்காய், மஞ்சள் கயிறு, குங்குமம் ஆகியவற்றை பிரசாதமாக கொடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த நாளில் பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்ததா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி சர்புத்திர யோகமானது உண்டாகும். ஜாதகத்தில் சுக்கர தோஷம், கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம் இருந்தால் நீங்கும். மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், செல்வ வளம் சேரும், மங்கள வாழ்க்கை அமையும். கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு இருந்தால் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க. இந்த மாதிரி அனைத்துமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதுதான் இதோடைய சிறப்பு. ஸோ இது உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக நிறைய சொல்கிறேன். அதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பேசிக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.